வணக்கம். அருணாச்சல பிரதேசத்தில் 30 இடங்களுக்கு சீனா புதிய பெயர்களை சூட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே எல்லையில் இந்திய நிலப்பரப்பை அபகரித்த சீனா தற்போது ஒரு மாநிலத்தையே சொந்தம் கொண்டாட முயற்சிக்கும் நிலையில் அது குறித்து மோடி அரசு வலுவான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் காக்கிறது. இந்த விவகாரத்தை திசை திருப்பதற்காகத்தான் கச்சத்தீவு பிரச்சனையை இப்போது மோடி அரசு கையில் எடுத்துள்ளது என்று எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்தியா சீனா இடையே எல்லைக்கோடு வரையறுக்கப்படவில்லை. இதை பயன்படுத்தி இந்திய எல்லையில் சீனா பல ஆண்டுகளாக வாலாட்டி வருகிறது. இந்திய எல்லைகளை கபலீகரம் செய்யும் சீனாவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் கடந்த 10 ஆண்டுகளாக அதிகரித்துள்ளன. பாகிஸ்தான், மாலத்தீவு போன்ற குட்டி நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக வாலாட்டினால் கோபக்கண்களால் சுட்டரிக்கும் பிரதமர் மோடி எல்லையில் சுமார் 2000 சதுர கிலோமீட்டர் இந்திய நிலப்பரப்பை அபகரித்த சீனாவுக்கு எதிராக இதுவரை எந்த வலுவான நடவடிக்கையும் எடுத்ததில்லை. ஐநா போன்ற உலகளாவிய மண்டலங்களிலும் சீனாவின் ஆக்கிரமிப்பு செயல்பாடுகளை கண்டித்து மோடி ஒருமுறை கூட குரல் கொடுத்ததில்லை. அதற்கு பதிலாக இந்திய எல்லைகளை சீனா ஆக்கிரமிக்கவில்லை என முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் வேலைதான் மோடி செய்து வருகிறார். இதனால் சீனாவை பார்த்து பிரதமர் மோடி பயப்படுகிறாரா என எதிர்க்கட்சிகளும் மக்களும் கேள்வி கேட்டு வருகின்றன. பிரதமர் மோடியின் இந்த பயத்தை பயன்படுத்தி கொண்ட சீனா வடகிழக்கு மாநிலங்களான அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் மற்றும் உத்தரகாண்ட் உள்ளிட்ட எல்லைகளில் தனது ஆதிக்கத்தை அதிகரித்து வருகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு அருணாச்சல பிரதேசத்தில் அசல் கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி இந்திய பகுதியில் 4.5 கிலோமீட்டர் தூரம் ஊடுருவிய சீனா அங்கு 101 குடியிருப்புகளை கட்டி புதிய கிராமத்தையே உருவாக்கியது. இது தொடர்பான சேட்டலைட் புகைப்படங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின. இது மட்டுமின்றி அருணாச்சல பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு புதிய பெயர்களை சூட்டுவதை சீனா வாடிக்கையாகவே கொண்டுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு அருணாச்சல பிரதேசத்தின் 6 இடங்களுக்கு முதல் முறையாக சீன மொழியில் பெயர் சூட்டியது. அதைத் தொடர்ந்து 2021இல் 15 இடங்களுக்கும் 2023இல் 11 இடங்களுக்கும் புதிய பெயர்களை சூட்டியது. அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றாகும் என்பதை அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளே அங்கீகரிக்கின்றன. ஆனால் இதை ஏற்காத சீனா அருணாச்சல பிரதேசம் திபெத்தின் தெற்கு பகுதி என சொந்தம் கொண்டாடுகிறது. அருணாச்சல பிரதேசத்துக்கு ஜங்கனான் எனவும் பெயர் சூட்டியுள்ளது. இந்த விவகாரத்தில் வெறும் மலப்பனான கண்டனங்களை மட்டுமே மோடி அரசு தெரிவித்து வரும் நிலையில் தற்போது ஒட்டுமொத்த அருணாச்சலம் பிரதேசத்தையே கபலீகரம் செய்யும் நோக்கத்துடன் சீனா அங்கு 30 இடங்களுக்கு புதிய பெயர்களை சூட்டியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி 11 குடியிருப்பு பகுதிகள், 12 மலைகள், 4 ஆறுகள், ஒரு ஏரி, ஒரு மலைப்பாதை மற்றும் ஒரு சிறு நிலப்பகுதி என 30 இடங்களுக்கு சீனாவின் மாண்ட்ரின் மொழியிலும் திபெத்தியின் மொழியிலும் புதிய பெயரை சூட்டி சீனாவின் சிவில் விவகாரத்துறை அமைச்சகம் தனது இணையதளத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த புதிய பெயர்கள் வரும் மே 1ஆம் தேதி அமுலுக்கு வரும். இந்த இடங்களுக்கு இனி அந்நிய மொழிகளில் உள்ள பெயர்களை குறிப்பிடுவது சீனாவின் பிராந்திய உரிமை கோரல்கள் மற்றும் இறையாமைக்கு நேரடி தீங்கு விளைவிக்கும் நடவடிக்கையாகும். அந்நிய மொழி பெயர்களை நேரடியாகவோ மேற்கோள் காட்டவோ அங்கீகாரம் இல்லாமல் மொழிபெயர்க்கவோ கூடாது என சீனா உத்தரவிட்டுள்ளது. ஒருபுறம் சீனா எல்லையை மீறி சென்று கொண்டிருக்கும் நிலையில் பிரதமர் மோடியோ கச்சத்தீவு விவகாரம் குறித்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்பி தேர்தலில் வாக்கு ஆதாயம் தேட முயற்சி கொண்டிருக்கிறார் என எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அருணாச்சல பிரதேசத்தின் 30 இடங்களுக்கு புதிய பெயரை சூட்டிய சீனாவுக்கு வலுவான எதிர்ப்பை பதிவு செய்யாமல் வழக்கம்போல் ஒன்றிய அரசு, மோடி அரசு மௌனம் காப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளன. இந்திய நிலப்பரப்பை சீனா சொந்தம் கொண்டாடும் சமயத்தில் பிரதமர் மோடி கச்சத்தீவு தொடர்பான பொய்க்கதை மூலம் தன்னை தற்காத்து கொள்ள முயற்சிக்கிறார். எல்லை பிரச்சனையை தீர்க்க சீனா தரப்புடன் 19 சுற்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியும் பிரதமர் மோடியால் சீனாவின் மீது எந்த தூதரக செல்வாக்கையும் பயன்படுத்தி இந்திய பகுதிகளுக்கு புது பெயர் சூட்டும் அபத்தத்தை நிறுத்த முடியவில்லை. இதற்கான காரணம் மிகவும் எளிதானது. டோக்லாம் மற்றும் கால்வான் பிரச்சனைக்கு பிறகு லடாக்கில் 2000 சதுர கிலோமீட்டர் இந்திய பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்த சீனா அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் மற்றும் உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களில் பல அத்துமீறல்களில் ஈடுபட்ட போதிலும் எதுவும் நடக்கவில்லை என பிரதமர் மோடி நற்சான்றிதழ் தந்ததுதான்.
56 இன்ச்சு மார்பு கொண்டவர், அனல் தெரிக்கும் கண்களை கொண்டவர். சீனா கண்களை மறைக்கும் பட்டை அணிந்துள்ளார். மற்ற நாடுகளின் பகுதிகளுக்கு உரிமை கோருவது மற்றும் பெயர் மாற்றம் செய்வதில் சீனா தொடர்ச்சியான குற்றவாளியாக இருந்து வருகிறது. சீனாவின் இந்த கேவலமான செயல்களை இந்திய ஒன்றிய மக்களாகிய நாம் ஒன்றாக கண்டிக்கிறோம். மோடி அரசால் செய்யக்கூடிய குறைந்தபட்ச நடவடிக்கை சீனாவின் இந்த அபத்தமான செயல்கள் மற்றும் அறிக்கைகளை கடுமையாக கண்டிப்பதுடன் கண்டனம் தெரிவிப்பதும் மட்டும்தான். 56 இன்ச்சு மார்புள்ள மோடி இதை செய்வாரா?